தமிழை ஒழித்ததுதான் திராவிடத்தின் ஒரே சாதனை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்தக் கோரி திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் வீரத்தமிழர் முன்னணி தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்ற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்து கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்து தமிழை இழிவுபடுத்தி பேசினர். ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட கருத்து எழுப்பவில்லை, கன்னடர் கருத்தை கண்டித்து பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். மொழிபோர் மறவர்களான நம் முன்னவர்களின் போராட்டத்தில் அதிகாரத்திற்கு வந்த திராவிடர்கள் அரியணையில் அமர்ந்தவுடன் தமிழனுக்கு உடலில் உயிர் இல்லை, மொழியில் இருக்கிறது என தமிழை அழித்ததுதான் அவர்களின் சாதனை என்றார். வருகிற 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படவில்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை சுற்றி முற்றுகையிடுவோம், தமிழ்நாட்டு போலீசார் முழுவதையும் திருச்செந்தூரில் குவிக்க வேண்டிய நிலை வரும் என்றும் அவர் கூறினார்.